வந்துட்டோம். பார்க்கிங்ல கார விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவோம். ரெஸ்ட் ரூம் வந்து இங்க தான் இருக்கு. பக்கத்திலேயே இருக்கு. கார் பார்க்கிங் பக்கத்திலேயே இருக்கு. போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு விபூதிலாம் வாங்கிட்டு பர்வதமலை ஏறுவோம். பருவதமலை உள்ள என்ட்ரி ஆனோடனே பச்சையம்மன் கோவில் இருக்கும். பச்சையம்மன் கோவில் பக்கத்தில் பார்க்கிங் பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதுக்கு பிறகு பக்கத்தில் பச்சையம்மன் கோவில் பக்கத்தில் இந்த விபூதி கடை இருக்கு. நாங்கள் எல்லாம் வாங்கின பிறகு மெயின் கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வனத்துறைகள் வந்து செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு ட்ரோன், கேமரா ஸ்டாண்டு, ஸ்பீக்கர் பாக்ஸு அந்த மாதிரி பொருளெல்லாம் உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பர்வதமலை உள்ள என்ட்ரி ஆயாச்சு. பயங்கரமான வனத்துறைகள் வந்து செக்கிங் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு பாட்டிலுக்கும் வந்து ஸ்டிக்கர்லாம் அனுப்பி தான் உள்ள அனுப்புறாங்க. ஏன்னா பாட்டில்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடாது அப்படின்றதுக்காக. அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ரிட்டர்ன் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் குடிக்கிற பாட்டில்ஸ். நான் வந்து ட்ரெக்கிங்காக ஷூ வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். என் தம்பி பாவம் கட்டி விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். வந்துட்டே இருந்துச்சு. நான் ஏறி இறங்குற வரையுமே கட்டி விட்டுட்டே வந்துட்டு இருந்தான். நின்று 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 கட்டிட்டு வரேன். இந்த ஷூவை கட்டி முடிக்கிறதுக்கே 2 இன்னொரு மதியம் வரையும் தேவைப்படும் போல. பாவம் அவன் கட்டிட்டே வந்துட்டு இருக்கான். ஷூ கட்டுறதுக்கு ஒரு மணி நேரம். ஆமா, 1 மணி நேரம். இன்றை தொட்டு 2ஆம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். இல்ல இருந்தாலுமே நிறைய பேர் வராங்க. என்ன வந்துட்டு இந்த இடத்த சுத்தமா வச்சுட்டு போனோம், அவ்வளவுதான். சவுண்டு செம்மையா இருக்கு. குருவி சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்குல்ல நமக்கு. இங்க உட்காந்துச்சுடா கிரீன் கலர் குருவி அழகா. பாத்தீங்க அந்த பறவை. அங்க சாமியை பார்த்துட்டு காவல் தெய்வத்தை பார்த்துட்டு கஞ்சி கொடுத்தாங்க. சூடா குடிச்சிட்டு நெக்ஸ்ட் படிக்கட்டை நோக்கி நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். வாங்க நீங்களும் பயணிக்கலாம். படிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் நடந்துட்டுருக்கோம். என்ன 100வது படிக்கட்டுக்கு மேலே எங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த கரடு முரடான பாதை அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமே இந்த படிக்கட்டாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் அக்கா எங்கடி என்னை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அழாத குறையாக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க தோ கிலோமீட்டர்ஸ் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். சுச்சுவேஷன் மேலே உட்காந்துட்டாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். சரி வேகம் நடந்தால் தானே நமக்கு வந்து மூச்சு வாங்கும், பொறுமையாக நடக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த வந்து குயில் சவுண்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் அக்காவை கொஞ்சம் பாருங்களேன். அவங்க வந்து நீ வந்து விக்கிய பார்த்துக்கோ, நான் வந்து வாசை பார்த்துக்கிறேன், ஏன்னா இறங்கி வரும்போது அவங்க தான் ரொம்ப டயர்டாயிடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க அவங்க. ஆனால் லாஸ்ட்டில் படிக்கட்டுலேயே அவங்க டயர்டாயிட்டாங்க. சுச்சுவேஷன் மேலே உட்காந்துட்டாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். பருவதமலைக்கு வரவங்க எல்லாருமே கீழே வந்து வீரபத்ரன் கோவிலில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு மேலே ஏறுங்க. 5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். அது சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு தெம்பாக ஏறலாம். அப்படியே அங்கே சாப்பிடலாலுமே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தால் அதில் கொஞ்சம் ஃபுட் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே கூட உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்னா அங்கே கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான் தெரியுதுல. அந்த மலை வந்து பார்க்க வந்து அப்படியே நந்தி வடிவத்திலே இருந்துச்சு. அதுதான் உட்காந்துட்டு இருக்கோம். பேசு. 1000 படி கம்ப்ளீட்டட். இன்னும் எவ்வளோ இருக்கு தெரில. உட்காந்து பொறுமையாக ஏறுவோம். ரிலாக்ஸா பொறுமையாக ஈசனை பார்ப்போம். இவனுங்க ராஜ்யம் தாங்க அங்க பருவதமலையில.
எது இருந்தாலும் தூக்கிடுதுங்க. எங்களுக்கு தேவை சாப்பிட்ற பொருள், தண்ணி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு பயத்துல நாங்கலாம் போட்டாலுமே, "அங்க கேன ஏன் போடுறீங்க?" அப்படின்னு வேற வனத்துறைகள்லாம் கேட்குறாங்க. நாங்களா போடலங்க. எங்ககிட்ட இருந்து வந்து ஆஞ்சநேயர் வந்து பிடுங்கிட்டு போயிடுறாரு. அப்படி இருந்துமே ஒரு சில நல்ல விஷயம்லாம் நடந்துருச்சு. அங்க வந்த பசங்க வந்து அவங்க எடுத்துட்டு போன பாட்டில்ஸ் மட்டும் இல்லாம, அங்க வந்து குடிச்சிட்டு அந்த குரங்குங்கலாம் எடுத்துடுற பாட்டில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து வனத்துறைகள் கிட்ட குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். பைரவர் வருவார்னு சொன்னாங்க. பார்த்து பைரவர் போல. அதே வடி உங்களுக்கு 1000 படி முடிஞ்சிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணல. இப்ப இன்னும் நிறைய இருக்குது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சொல்லலாம் வாய். ஏறலாம் மேல. உள்ள சாமி எடு. சரி. எனக்கு ஒரு டவுட். மாடுலாம் எப்படி ஏறி இருக்குங்க? இங்க எப்படி ஏறி இருக்கும்? எனக்கு யாருன்னா சொல்லுங்களேன். இந்த மாதிரிதான் அதுவும் ஏறிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈசனை பாக்கிறதுக்காக. என்ன எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு. வெயிட் போட்டேன் போல. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறினோம். என்னன்னா ஒரு விஷயம், தொடர்ந்து மேலே ஏறினா மூச்சு வாங்கலை. உட்காந்து ஏறினா மூச்சு வாங்குது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஓவரா இருக்கு. எனக்கு படிக்கட்டுல தான் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது. இது எனக்கு ஓகேவா இருக்கு. இந்த இடம் சில்லஸா இருக்கு நமக்கு. அதனால டயர்ட் தரல. ஓகே தான். இந்த மாதிரி ஒரு இடத்தையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வாட்டர் பாட்டில் நிறைய எடுத்துட்டு வாங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. ஸோ தண்ணி ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரையும் ஒரு 5 பாட்டிலாவது கையில் எடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட் டைமுங்க இந்த ட்ரெக்கிங்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெக்கிங்காக வந்து மாறிடுச்சு இந்த பருவதமலை. லைம் சோடா குடித்த பிறகு அப்பாடா ஒரு தெளிவு இருந்துச்சு எங்களுக்கு. அங்கேயே ஒரு 10 மினிட்ஸ் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஜூஸ், ஒரு ஒரு எனர்ஜிக்கு வந்து ஒரு லைம் சோடா அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டோம் நாங்கள். அந்த வியூவும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டோராவின் பயணங்கள் மாதிரி போயிட்டே இருக்குது. லைம் சோடா குடிச்சதுக்கப்புறம் ஓகேவா இருக்குல்ல ஏறுறதுக்கு ஒர்த்து தான். மழை இந்த என்னது இது கரடு முரடான பாதையில் வந்து லைம் சோடா ஷாப் இருக்குது. அது குடிச்சிட்டு மேலே ஏறி ரிலாக்ஸாக ஏறலாம். நான் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு தெம்பாக ஏறிட்டு இருக்கோம். லெமன் சோடா குடிங்க. இல்லைடா குடுறா. எனக்கு ஏதோ குடுங்காதப்பா. நாங்களே தண்ணி கொடுக்காத. ஏறி 10 மினிட்ஸ் கூட ஆகலை. நாங்கள் நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்துட்டோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம் நல்லா இருக்குல்ல
வாங்க வாசு அந்த சிவன் தெரியுதா இப்போ வாசு அங்கே வரைஞ்சி வச்சிருக்காங்க பாரு பெயிண்டில் ஜூம் பண்ணி தெரியுதா லிங்கம் லிங்கம் அங்கெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடப்பாறை பாதை. அது என்னன்னா அங்கே வந்து நின்னதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க வரியா என்னன்னு சோதிக்கிற பாதை தான் கடப்பாறை பாதைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த கடப்பாறை மேலே ஏறிலாம் வந்து ஈசனை போய் பார்க்க முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பயத்தோடு நான் தான் அந்த முதல் காலடி எடுத்து வச்சேன். அதுக்கு பிறகு அவர் விட்ட வழின்ட்டு நடக்க ஆரம்பிச்சது தான் கடப்பாறை பாதை. ஒரு வழியாக சிவனை பார்க்க மூலவர் சன்னதிக்கு வந்தாச்சு. வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்ட்டு அங்கே வந்து போர்டு வந்து இருந்துச்சு. சரி அதுக்கு மேலே சரி வேண்டான்னு அங்கே ஒரு போர்டே இருக்கும்போது எதுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக வந்து வெளியே உட்காந்தாச்சு ரிலாக்ஸாக. அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அந்த அமைதி இருக்குல்ல, சிவனை பார்த்துட்டு வந்த அமைதி அவ்வளோ மன நிறைவாக இருந்துச்சு. எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. காலை வலி மறுபடியும் அந்த பதட்டத்துல உன்னால முடிஞ்சது நல்லபடியா சாமி பார்க்க வச்சியா? எனக்கு அதெல்லாம் கூட தேஜஸ் பிரியாக்கா தேஜஸ் தெரியுது மூஞ்சில. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த கடப்பாறையில நான் உயிர் பயத்துல இருக்கும்போது எது தெரியுமா எனக்கு ஞாபகம் வருது? என் பசங்க வந்தது காலைல கார்ல வரும்போது போய் பாரு நம்ம எப்போக்கும் அங்க போவோம். சத்தியமா சாமி பார்த்தது மன நிறைவா இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு எங்களுக்கு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் நாங்கள் எங்கள் பேக்ல எடுத்து வச்சுருக்கோம். திருப்பி கொடுப்போம். என்ன ஒன்று வாட்டர் கேனில் ஒன்று மட்டும் குரங்கு பிடிங்கிச்சு. அது கையில் வந்து கொடுக்கும்போது அது வந்து எங்களால் பண்ண முடியல. ஏன்னா டேஞ்சரான இடத்துல உட்காந்துருந்தோம். மற்றபடி நல்லது சாமி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ இறங்கி போனாலே எனக்கு கொஞ்சம் தெரியும். சாமி பார்த்தோன்னே திருப்தியாக இருந்தது. ஆனால் பயம் மட்டும் எனக்கு தெரியும். முருகர் விநாயகர்லாம் அதை வந்து சேர்த்து கட்டிக்கிறாங்க. அதே போல் முன்ன கொஞ்சம் வீண் போயிடுச்சு. அந்த துச்சான கம்பெனி நிறுத்திக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் மெட்ராஸ்காரங்க ஒரு 17 பேர் சேர்ந்து குழு மாரி சேர்ந்து நிஜமாவே 2 வாட்டி ஏறி இறங்குவீங்க? ஆமாம், அதுக்கு மேலே போய் தான் வருவான். இப்போ எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகிக்குது. அதனால் பாட்டில் 2 வருஷம் ஆச்சு போய் கோயில் கும்பசா கையில் தை வந்தாக்கா 13 வருஷம் நடக்குது. மெட்ராஸ்காரங்க தான் பண்ணி திருப்பி செஞ்சாங்க. பாண்டியன் ஆனால் நீங்களாவே எடுத்துகிட்டு போவீங்க? மண்ணு கல்லெல்லாம் நீங்களாவே எடுத்துகிட்டு போகும். புள்ளாட்ட பத்திரம் கிட்ட கூட அந்த மாதிரி பை வச்சு கட்டி கொடுப்பாங்க. ஒரு கிலோ 2 கிலோ போட்டு ஓகே ஓகே போகிற பக்தர்கள் கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து 80 மூட்டை வரிசை ஒரே பௌர்ணமி, சத்ரா பௌர்ணமி. மணல் 1.5 டெம்பர் போச்சு. மண் போட்டு ஒரு கிலோ 2 கிலோ போட்டு அதுமாரி ஏறிச்சு. ஒரு வழியாக பருவதமலை பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோ மன அமைதியோடு நாங்கள் வெளியே வந்தோம். ஏன்னா இறங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து தண்ணி கேன் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போங்க. தண்ணி நம்மளுக்கு நிறையாவே தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து குரங்களோட தொல்லையும் அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் குச்சி வச்சு சும்மா மிரட்டினா போதும், அது போயிடும். நம்ம கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி தான் பருவதமலையும். கஷ்டப்படாமல் அவரை போய் பார்க்க முடியாது. அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டிக்காவது இந்த பருவதமலை வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நாங்கள் பயங்கர டயர்டாக இருக்கோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய்.